ஹமாஸ் ஆயுதங்கள் நீராயுத பாணியாக்கும் பிரச்சினை ஒரு சிவப்பு கோடு. இஸ்ரேல் முணுமுணுப்பு. கையெழுத்திடும் செயலில் உள்ள வீரர்களை பணிநீக்கம் செய்வதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மிரட்டல். போர் நிறுத்தம் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும். ஐநா பொதுச் செயலாளர் அழைப்பு. விண்வெளி சுற்றுலாவில் புதிய மைல்கல் 11 நிமிடத்தில் நிறைவடைந்து பெண்களின் விண்வெளி பயணம். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டுவரவும் போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய கைதிகளை திரும்ப பெறுவதற்கான உடனடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவும் அழைப்பு விடுக்கும் கடிதத்தில் மேலும் பல இஸ்ரேலிய வீரர்கள் கையெழுத்திட்டுள்ளனர். இஸ்ரேலிய ராணுவ வானொலி 150 கொலோனி படைப்பிரிவு உறுப்பினர்கள் கொண்டு குழு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அழைப்பில் இணைந்துள்ளதாகவும் ஆயிரக்கணக்கான பிற பெயர்களுடன் தங்கள் பெயர்களை சேர்த்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றது. இது இஸ்ரேலிய அரசாங்கத்தை கவலையடைய செய்துள்ளது. கடந்த வாரத்திலிருந்து இஸ்ரேலிய ராணுவத்திற்குள் பல மனுக்கள் பரவி வருகின்றன. முதலாவது மனுவில் 1000 இஸ்ரேலிய விமானப்படை ரிசர்வ்கள் கையெழுத்திட்டன. அதைத் தொடர்ந்து கவசப்படைகள், கடற்படை மற்றும் பிற ராணுவ பிரிவுகளில் பணியாற்றும் வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் மத்தியில் விநியோகிக்கப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 200 இஸ்ரேலிய ராணுவ மருத்துவர்கள் ஒரு தனி மனுவில் கையெழுத்திட்டனர். மனுக்களில் கையெழுத்திடும் செயலில் உள்ள வீரர்களை பணிநீக்கம் செய்வதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அச்சுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஐநா மனிதாபிமான அமைப்பான OCHA அதன் சமீபத்திய மாதாந்திர புதுப்பிப்பின்படி ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் வன்முறை அதிகரித்து வருகிறது என்று கூறுகிறது. உதவிக்குழுக்கள் உள்ளே நுழைகின்றன, ஆனால் மேற்கு கரையை மற்றுமொரு காசாவாக மாற்ற நாம் அனுமதிக்க கூடாது என்று பாலஸ்தீனத்தில் உள்ள OCHA அலுவலகம் டுவிட்டரில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளது. OCHAவின் தரவுகளின்படி ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் 2025 ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் 44,285 பேர் இடம்பெயர்ந்தனர். அவர்களில் பெரும்பான்மையானவர்கள், அதாவது 38,710 பேர் மேற்கு கரையின் வடக்கில் இஸ்ரேலிய வீரர்களுக்கும் பாலஸ்தீன போராளிகளுக்கும் இடையிலான சண்டையால் இடம்பெயர்ந்தனர். இஸ்ரேலிய படைகள் தங்கள் வீடுகளை அளித்ததால் மேலும் 2,765 பேர் இடம்பெயர்ந்தனர். அதே நேரத்தில் குடியேறிகளின் வன்முறை மற்றும் அணுகல் கட்டுப்பாடுகள் காரணமாக 837 பேர் இடம்பெயர்ந்தனர் என்று OCHA தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் 18 மாத போருக்கு பிறகு அந்த பகுதியின் குழந்தைகள் இடம்பெயர்ந்துள்ளனர், அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மற்றும் கல்வி மறுக்கப்பட்டுள்ளனர் என்று பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மனிதாபிமான நெருக்கடிகளின் கல்வியில் பணிபுரியும் அமைப்புகளின் தொகுப்பின் தரவுகளின்படி காசாவில் 70% பள்ளிகள் நேரடியாக தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளன. காசாவில் உள்ள கிட்டத்தட்ட 900% பள்ளிகளுக்கு குறிப்பிடத்தக்க மறுவாழ்வு அல்லது மறுகட்டமைப்பு தேவைப்படுகின்றது. பழுதுபார்ப்பு அல்லது மறுகட்டமைப்பு தேவைப்படும் பள்ளிகளில் காசாவில் UNRWA-ஆல் இயக்கப்படும் 162 பள்ளிகளும் அடங்கும். இவை ஒரு காலத்தில் லட்சக்கணக்கான பாலஸ்தீன குழந்தைகளுக்கு கல்வியை வழங்கியதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான இடைவெளி இதைவிட அதிகமாக இருக்க முடியும். போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி பேச இஸ்ரேல் தயாராக இல்லை. இப்போதைக்கு ஹமாஸ் உயிருடன் இருப்பதாக நம்பப்படும் இஸ்ரேலிய கைதிகளில் 11 பேரை விடுவிப்பதற்கு ஈடாக 45 நாள் தற்காலிக போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள இஸ்ரேல் தயாராக உள்ளது. சிறைப்பிடிக்கப்பட்டவர்களில் பாதி பேர் இன்னும் உயிருடன் இருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் உளவுத்துறை சொல்வது அப்படித்தான். ஆனால் அதற்கு ஈடாக இஸ்ரேல் என்ன கொடுக்க தயாராக உள்ளது. போர் நிறுத்தத்தை மீறியதிலிருந்து காசாவில் இருந்து அது எடுத்துக்கொண்ட நிலைகளிலிருந்து பின்வாங்க அது தயாராக இல்லை. போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி பேச அது தயாராக இல்லை. உதவியை கொண்டு வருவது பற்றி மட்டுமே. போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி பேசுவதற்கு பதிலாக ஹமாஸ் ஆயுதங்களை களைய வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்புகிறது. சில அறிக்கைகள் கூட இஸ்ரேல் இயக்கத்தின் முக்கிய உறுப்பினர்கள் காசா பகுதியை விட்டு வெளியேற விரும்புவதாக கூறுகின்றன. இது நிச்சயமாக மிகவும் சிக்கலானது. மேலும் இஸ்ரேலுக்கு இது நன்றாக தெரியும். இஸ்ரேல் தனது பாலஸ்தீன மக்களை இன ரீதியாக சுத்திகரிப்பது, அந்த இலக்கை அடைய பாதுகாப்பு அமைச்சகத்தில் ஒரு துறையை உருவாக்குவது பற்றி பேசுவதை பாலஸ்தீனியர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அதே வேளையில் எந்த ஒரு அரசியல் பார்வையும் இல்லாத நிலையில் ஆயுதங்களை கீழே போடுவது பற்றி எந்த பாலஸ்தீன குழுவும் பேசுவதை பார்ப்பது கடினம். எனவே இப்போதைக்கு ஹமாஸ் ஆயுதங்கள் நீராயுத பாணியாக்கும் பிரச்சினை ஒரு சிவப்பு கோடு என்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி பேசாமல் அதை பற்றி பேச வழி இல்லை என்றும் கூறுகிறது.
இந்த நிலையில் இஸ்ரேலிய இடமாற்ற உத்தரவுகள் மற்றும் தடை செய்யப்பட்ட மண்டலங்கள் இப்போது காசா பகுதியில் கிட்டத்தட்ட 70% உள்ளடக்கியது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரின் செய்தி தொடர்பாளர் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இது காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு செல்வதற்கு பாதுகாப்பான இடமும் உயிர் வாழ்வதற்கு குறைவான இடமும் இல்லாமல் உள்ளது என்று செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரிக் கூறினார். 7 வாரங்களுக்கு மேலாக இஸ்ரேல் எந்த மனிதாபிமான உதவிகளையும் அல்லது பிற அத்தியாவசிய பொருட்களையும் அனுமதிக்காததால் உதவிகள் தொடர்ந்து தடைப்பட்டுள்ளதால் பொதுச் செயலாளர் மீண்டும் ஒருமுறை தனது கடுமையான கவலையை வெளிப்படுத்துகிறார் என்று டுஜாரிக் மேலும் கூறினார். மனிதாபிமான விளைவுகள் பேரழிவை ஏற்படுத்துகின்றன, உணவு இருப்புகள் தீர்ந்து போகின்றன, நீர் உற்பத்தி வெகுவாக குறைந்து வருகிறது, தங்குமிட பொருட்கள் கிட்டத்தட்ட முற்றிலுமாக குறைந்துவிட்டன. போர் நிறுத்தம் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து சிறைப்பிடிக்கப்பட்டவர்களும் உடனடியாகவும் நிபந்தனையுமின்றி விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் ஐநா பொதுச் செயலாளர் அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அல்-லக்ஷி அரசு மருத்துவமனை மீதான இஸ்ரேலின் தாக்குதல் சுகாதார வசதிகள், வாகனங்கள், உபகரணங்கள் மற்றும் ஊழியர்கள் மீதான இனப்படுகொலை தாக்குதலின் வடிவத்தின் ஒரு பகுதியாகும் என்று பாலஸ்தீனிய மனித உரிமைகள் குழு அல்லக் கூறுகிறது. மார்ச் 20, 2025 அன்று காசாவில் உள்ள கடைசி புற்றுநோய் சிகிச்சை மையமான துருக்கிய பாலஸ்தீன நட்பு மருத்துவமனை இடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மருத்துவ வசதி மீதான இந்த சமீபத்திய தாக்குதல் என்று அல்லக் ட்விட்டரில் ஒரு பதிவில் கூறுகிறது. காசாவின் பாதிக்கும் குறைவான மருத்துவமனைகள் இன்னும் பகுதியளவில் செயல்பாட்டில் உள்ளன. சேதமடைந்த கட்டிடங்களில் பராமரிப்பு வழங்குவதில் சிரமப்படுகின்றன. மேலும் இஸ்ரேலின் முழுமையான முற்றுகையால் மருத்துவ பொருட்களின் கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றன என்று அல்லக் மேலும் கூறுகிறது. காசாவில் பாதுகாப்பான இடம் இல்லை என்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் தினசரி வான்வழி குண்டுவீச்சு, தரைவழி தாக்குதல்கள், பட்டினி நோய் மற்றும் சோர்வு ஆகியவற்றை எதிர்கொள்ளும் பாலஸ்தீனியர்களின் உயிர் வாழும் வழிகளையும் அகற்றிவிட்டது என்று அது மேலும் கூறியது. பிரபல அமெரிக்க பொப் பாடகி கேட்டி பெட்ரி உள்ளிட்ட 6 பெண்களை கொண்ட குழு ப்ளூ ஒரிஜினல் நிறுவனத்தின் நியூ ஷெப்பர்ட் ராக்கெட் மூலம் முதல் பெண்கள் விண்வெளி சுற்றுலா பயணத்தை வெற்றிகரமாக முடித்து நேற்று பூமிக்கு திரும்பியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேற்கு டெக்சாஸில் இருந்து காலை 9:30 மணிக்கு ஏவப்பட்ட இந்த 11 நிமிட பயணம் விண்வெளி சுற்றுலாவில் புதிய மைல்கல்லாக பதிவாகியுள்ளது. நியூ ஷெப்பர்ட் ராக்கெட் பூமியில் இருந்து 100 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள கார்மென் கோட்டை கடந்து பயணிகளுக்கு 4 நிமிட இடையின்மை அனுபவத்தை வழங்கியுள்ளது. கேட்டி பெட்ரி விண்ணில் பூமியை கடக்கும் போது வாட் எ வண்டர்ஃபுல் வேர்ல்ட் பாடலை பாடி உணர்ச்சிகரமான தருணத்தை உருவாக்கினார். பயணத்தின் முடிவில் தரையிறங்கியவுடன் மண்ணை முத்தமிட்டு நன்றி தெரிவித்த அவர் இந்த பயணம் தனது 4 வயது மகள் டெய்சிக்காகவும் அடுத்த தலைமுறை பெண்களுக்கு உத்வேகமாகவும் அமைந்ததாக கூறினார். இந்த விண்வெளி பயணம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பாடகி கேட்டி பெட்ரி முதன்முதலாக விண்வெளிக்கு செல்லும் அனைத்து மகளிர் குழுவில் நானும் இருப்பேன் என நீங்கள் கூறினால் அதை நான் நம்பியிருப்பேன். ஒரு குழந்தையாக எதுவுமே எனது கற்பனைக்கு அப்பாற்பட்டது கிடையாது என்று கூறியுள்ளார். கடந்த 1963 ஆண்டில் சோவியத் விண்வெளி வீராங்கனையான வாலண்டினா டெரெஷ்கோவாவின் தனிப்பயணத்திற்கு பின் முதல் முறையாக பெண்களை கொண்ட இந்த விண்வெளி பயணம் பெண்களின் திறனை உலகிற்கு எடுத்து காட்டியுள்ளது. இது வெறுமனே ஒரு விண்வெளி பயணம் மட்டுமல்ல, இது மக்களின் மனநிலையை மாற்றுவது, எதிர்கால சந்ததிகளை ஊக்குவிப்பது போன்ற நோக்கங்களை உள்ளடக்கிய பயணம் என்று ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.